தேவன் மோசே என்ற ஒரு மனிதன் மூலமாக எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலர்களை அழைத்து சென்ற உண்மை சரித்திரம் உண்மையாகியுள்ளது. யாத்திராகமம் 14வது அதிகாரம் 21வது வசனத்தில் மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இந்த சம்பவத்தை அநேகர் நம்பாமல் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அதை நம்பிதான் ஆக வேண்டும். கிமு 3500 வருடங்களுக்கு முன்பு நடந்த இந்த சம்பவத்தை தற்பொழுது ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். அன்றைக்கு ஜனங்கள் சென்ற வழியையும் அவர்கள் கண்டுபிடித்துள்ளனர். வேதாகமம் குறிப்பிட்டுள்ள இந்த பகுதியில் கடல் பிரதேசத்தில் அடிப்பகுதியில் ஒரு மிகப்பெரிய பள்ளம் ஏற்பட்டுள்ளதை கண்டுபிடித்துள்ளனர். அந்த பள்ளத்தை ஆய்வு செய்தபோது கிட்டத்தட்ட கிமு 3500 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பள்ளம் ஏற்பட்டதாக ஆய்வு குறிப்புகள் கூறுகிறது. அது மாத்திரமல்ல, எகிப்து தேசத்தின் இராணுவ அடையாளங்களும் கடலுக்கு அடியில் புதைந்திருப்பதையும் கண்டுபிடித்தனர். இதனை பற்றிய இன்னமும் பல ஆய்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. பரிசுத்த வேதத்தை யாரும் இந்த வீடியோவில் முடியாது.